கடகராசிக்காரர்களுக்கு விடியல் வந்துருச்சுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு எந்த அளவிற்கு ஒரு சோதனையிலிருந்து வெளியே வர முடியுமோ அந்த அளவுக்கு வெளியில் வந்துடுறீங்க. எல்லா லெவல்லையும் ஒரு மன ஆறுதல், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்காமல் இருந்தவங்க நைட் ஷிஃப்டாக போடுறாங்க, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, 4 பேர் வேலையை நான் பார்க்குறேன், ஒரு மன அழுத்தத்தோடு தான் 2025 இருந்தது. அது எல்லாமே தீரப்போகுதுங்க. கடகராசிக்காரர்களில் 90% பேருக்கு 90 மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த 2026 கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு 2026 ஆரம்பத்திலேயே ராசிக்கு அதிபதி ராசிநாதன் சந்திர பகவான் ரிஷபராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாமல் ஆண்டு முழுவதும் இருக்கலாம் அப்படிங்கிறது உண்மையான விதி. கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ அவங்க எல்லாமே உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிகபட்ச முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. குறிப்பாக பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அல்லது கடன் என்ற சொல்லுக்கே இடமில்லாத சூழல் ஏற்படக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். கடகராசி பொறுத்தளவு பார்த்திங்களா, தொடர்ந்து பிரச்சனை. ஆனால் அந்த இனிய அந்த ஆங்கில புத்தாண்டு 2026 அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள். இதுவரையிலும் ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க, மாற்றங்கள் எதுவுமே இல்லை. இப்போ மாற்றங்கள் உருவாகக்கூடிய காலங்கள் வந்து விட்டதுங்க. நிச்சயமாக நம்பிக்கைக்குரிய ஆண்டாக இந்த ஆண்டு அவங்களுக்கு அமையும். கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் சனி பகவான் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இது உங்களுக்கு நல்ல சௌபாக்கியங்களும் அள்ளி கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்க போது. குறிப்பாக கலைத்துறையினருக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மீடியாவில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நமக்குன்னா ஃபாலோவர்ஸ் கவுண்டே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு ஜாக்பாட். அதாவது திடீர்னு அவங்க பண்ணுற வீடியோஸோ இல்லை ஏதாவது ஒன்று வைரல் ஆகி திடீர்னு பாப்புலர் ஆகக்கூடிய யோகம் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு இந்த வருஷத்தில் சொல்லலாம். கடகராசிக்காரங்க 2025 நிறைய அவமானங்களை சந்தித்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பிறக்கும் போதே ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே தொட்டால் எங்கே விழும், எங்கே அடித்தா எங்கே விழும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாசூக்காக முன்ன மாதிரி அலட்டிக்காமல், அதிகமாக பேசிக்காமல், ரகசியங்களை வெளியில் சொல்லிக்காமல் அமைதியாக இருந்து அப்படியே ராஜதந்திரத்தோடு இருந்து எல்லா வேலைகளையும் முடிக்க போகிறாங்க. புது வேலை கிடைக்கிறது, கணவன் மனைவி சாதாரணமாக சும்மா பேசின்னு இருக்கும்போதே ஒரு சண்டை வரும், உப்பு போகாத விஷயத்துக்கெலாம் ஒரு சண்டை வரும். அந்த நிலைமை இனிமேல் மாறி ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறது, பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்கள் அப்படியே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமையில் போய் வணங்கினா அவங்களுடைய புகழும் கௌரவமும் இன்னொரு படி உயரும்.